Voice of Tamil 24. இளையராஜா பணத்தின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகிறார் எனவும் தயாரிப்பாளர்களுக்கு தான் பாட்டும் இசையும் சொந்தம் எனவும் தயாரிப்பாளர் கே ராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த குற்றம் தவிர் படத்தின் தொடக்க விழாவில் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தர் சங்க தலைவருமான கே ராஜன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒரு படத்தின் பாடல்களின் உரிமை தயாரிப்பாளருக்கே சொந்தம். ஏனென்றால் கதையை நாங்கள் தேர்ந்தெடுத்து இயக்குநருடன் பேசி, கதாநாயகனுடன் பேசி, பிறகு இசையமைப்பாளருடன் பேசுகிறோம். இயக்குனர் கதைக்கேற்ற சூழலை சொல்லி அதற்கேற்ற மேட்டை இசையமைப்பாளரிடம் இயக்குனர் தான் வாங்குகிறார். இயக்குனர் சொல்லும் வேலையை தான் இசையமைப்பாளர் செய்ய வேண்டும். இசையமைப்பாளர் தன்னிச்சையாக தன் இஷ்டத்திற்கு எதுவும் செய்ய முடியாது. கொத்தனார் வீடு கட்டுகிறார். அந்த கொத்தனார் தினசரி கட்டிடம் கட்டுகிறார். அவருக்கு கூலி கொடுத்து விடுகிறோம். கட்டிட வேலைகள் எல்லாம் முடிந்து கிரகப்பிரவேசம் செய்யும் போது அந்த கட்டிடம் எனக்கு தான் சொந்தம், நான் தான் கட்டினேன் என்று சொன்னால் எப்படி முட்டாள்தனமாக இருக்குமோ அதே போல பாடல் இசையமைப்பாளருக்கு தான் சொந்தம் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. நாங்கள் அதற்குரிய சம்பளத்தை கொடுத்து விட்டோம். அவர் எங்களுக்கு வேலை செய்தார். அது யாராக இருந்தாலும் சரி, இன்று அது வழக்கில் இருக்கிறது. எங்களுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தயாரிப்பாளருக்கு தான் பாட்டும் இசையும் சொந்தம் என்று பேசினார். அவர் ஒரு பெரிய இசைஞானி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரிய பேராசையின் காரணமாக பணத்தின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகிறார். அவர் செய்வது அத்தனையும் சரியில்லாதது. பாடலை பாடுபவர்கள், வாத்தியங்கள் வாசிப்பவர்கள், வரிகள் எழுதுபவர்கள் அவர்களுக்கு சொந்தமில்லையா? இவை அத்தனையும் தவறானது. ஒரு தயாரிப்பாளருக்கு தான் பாடல்கள் அத்தனையும் சொந்தம் என்றும் கூறினார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.